சமையல் வேலைக்கு போனான். ஒரு நாட்டை ஆண்ட மன்னன் சமையல் வேலைக்கு போனான். இப்ப பின்னாடியே சனி பகவான் வந்தாரா, உன்னை விடமாட்டேன்னாரா. 7.5 வருஷம். கடைசியா பார்த்தா காரைக்கால் பக்கத்துல தர்ப காடு. இந்த தர்ப காட்டுக்குள்ள ஒரு சிவலிங்கம் இருந்தது. அந்த சிவலிங்கத்தை பார்த்தா, ஐயோ என்னால அடுத்த கோயிலுக்கு போக முடியாது, இந்த சனி பகவான் என்ன துரத்துக்கிட்டே வராரே அப்படின்னு உள்ள போய் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சு அழுதானா. எல்லா கோயிலுக்குள்ளேயும் உள்ள போன சனி பகவான் இந்த கோயில்ல மட்டும் வாசல்லையே அஞ்சி நடுங்கி நின்றாராம். நல சக்கரவர்த்தியே பயப்படாத, இந்த தர்பாரண்யம் என்கிற இந்த திருநள்ளாறுல யார் தரிசனம் செய்கிறார்களோ, யார் வணங்குகிறார்களோ, யார் உன்னுடைய புராணத்தை சொல்லுகிறார்களோ அவர்களை நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி திருநள்ளாறு கோயில் வாசல்ல சிவபெருமானை வழிபட்டு நின்றாராம் சனி பகவான் சனைச்சரன். அதனாலதான் திருநள்ளாறுக்கு எல்லாரும் போறோம். அங்க போக முடியாதவங்க கொல்லிக்காடு போகலாம், கொல்லிக்காடு. அங்க போக முடியாதவங்க குச்சனூர் போகலாம். இப்படி நிறைய சனி பகவானுடைய அனுகிரகம் பெறணும்னா திருநள்ளாறு போகணும்.